கிரேக்க பாரசீக போர்கள் பற்றிய தனது விரிவான மற்றும் முறையான கணக்கிற்காக வரலாற்றின் தந்தை என்று பரவலாக கருதப்படுபவர் யார்? சரியான விடை ஹெரோடோடஸ். கிரேக்க பாரசீக போர்கள் பற்றிய ஹெரோடோடஸின் முக்கிய படைப்பின் தலைப்பு என்ன? சரியான விடை தி ஹிஸ்டரிஸ். சான்றுகள் மற்றும் காரணம் விளைவு பகுப்பாய்வு ஆகியவற்றில் தனது முக்கியத்துவத்திற்காக அறிவியல் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை துசிடிடிஸ். துசிடிடிஸ் தனது ஹிஸ்டரி ஆப் தி பெலோபொன்னேசியன் வார் என்ற படைப்பில் எந்த முக்கிய போரை விவரித்தார்? சரியான விடை பெலோபொன்னேசியன் போர். சிமாசியான் தனது மகத்தான படைப்பிற்காக சீன வரலாற்றின் தந்தை என்று புகழ்பெற்றவர். இந்த படைப்பின் தலைப்பு என்ன? சரியான விடை ரெக்கார்ட்ஸ் ஆப் தி கிராண்ட் ஹிஸ்டோரியன். ஹெரோடோடஸ் தனது படைப்புக்காக விரிவாக பயணம் செய்து தகவல்களை சேகரித்தார். எந்த கிரேக்க வார்த்தை விசாரணை என்று பொருள்படும் அவரது புத்தகத்தின் தலைப்பை தூண்டியது மற்றும் வரலாறு என்ற நமது சொல்லின் வேறாகும்? சரியான விடை ஹிஸ்டோரி. ஹெரோடோடஸை போலல்லாமல் துசிடிடிஸ் தனது வரலாற்று பகுப்பாய்விலிருந்து எந்த கூறுகளை விளக்கினார்? சரியான விடை தெய்வீக தலையீடு. தி ஹிஸ்டரிஸ் இல் ஹெரோடோடஸால் முதன்மையாக எந்த வரலாற்று காலம் விவரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை கிரேக்க பாரசீக போர்கள் கிமு 49-9 47-9. துசிடிடிஸின் ஹிஸ்டரி ஆஃப் தி பெலோபொன்னேசியன் வார் எந்த வகைக்கு ஒரு வரையறுக்கும் நூலாக கருதப்படுகிறது? சரியான விடை வரலாற்று வகை. சிமாசியான் எழுதிய ரெக்கார்ட்ஸ் ஆப் தி கிராண்ட் ஹிஸ்டோரியன் முந்தைய சீன வரலாற்று எழுத்துக்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? சரியான விடை இது ஆட்சியாளர்களை மட்டுமல்லாமல் சாமானியர்களையும் உள்ளடக்கிய முழு தேசத்தின் வரலாற்றையும் உண்மையாக உள்ளடக்கியது.